ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணன் என்னாச்சுண்ணே விடுங்கண்ணே, சந்தா உனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து சேருவாங்க. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. இது தாங்க முடியாத ஒரு துயரம்தான். ஆனால் என்ன பண்ணுறது, மீண்டு வந்து தான் ஆகணும். அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளே அவசரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. திடீர்னு வந்து சந்தாவை கூட்டிகிட்டு போவாங்கன்னு சத்தியமாக தெரியலன்னு அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சந்தா இருந்துட்டு சேரனை முதல்ல பார்த்தது, அதுக்கடுத்ததாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணது, கல்யாணம் வரைக்கும் வந்தது, இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கடுத்ததான் நம்ம நடேசன் இருந்துட்டு இந்த 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 ஆளுங்களே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. பல்லவன் இருந்துட்டு நிலைமை என்னன்னு கூட தெரியாமல் இவரு பாட்டுக்கு இவரும் இவர் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவனுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கோவம் வந்துக்கிட்டு இருக்கு. வானத்தை இருந்துட்டு இவரை எப்படியாவது சமாதானம் பண்ணுங்க, இவர் கல்யாணம் நடந்தா நம்ம கல்யாணம் நடந்துருன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏண்டி இப்போ கூட உனக்கு உன் கல்யாணம் தான் பெருசாக போயிடுச்சு இல்லை, ஏண்டி இப்படி கல்யாணம்னு அதை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.